வெல்கம் டு கோமாளி ஃபுட் பிளாக். இப்போ நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா கிணத்துல மீன் உடிச்சு சமைக்க வந்திருக்கோம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அது அழகு பரவாயில்லன்னு பார்த்தா பரவாயில்ல 38. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீனே பிடிக்க வந்தா மீன் மாட்டல கிணத்துல. இப்ப குண்டுகள்லாம் உள்ள பரட்டி கிணத்த மூடிட்டு போயிடுவோம். மாலி ஃபுட் பிளாக் சொல்லு. மாலி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமாளி ஃபுட் பிளாக். கேட்டது நான் அரைச்சுக்கிட்டேன். என்னடா ஹலோ 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 கேக்குதா? அவனுக்குள்ள காய்ஸ் பெரிய மீன் காய்ஸ், சரியான மீன் காய்ஸ். கல்லுல அடிக்குது காய்ஸ், கடியில அடிக்குது காய்ஸ். இல்ல காய்ஸ் பாம்பு அடிச்சுட்டு வலை இருந்தா கைஸ் பண்ணலாம் கைஸ். வலை இருந்தா கொண்டு வாங்க யாராவது. பைக்ல சொல்லிட்டேன். வலை இருந்தா நம்ம ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க கைஸ். வலை இல்லாட்டினா டிஎம் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. இல்ல வீடியோ வரணும்னா பண்ணுங்க. சும்மா கமெண்ட் வரதுனால பண்ணக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் அம்மா புறா. ஏய் ஏய் கல்லுன்னு புறா. இங்க வர கடிக்குற சும்மா இருடா. அழுத்துறடா, அவனுக்கு இழுக்க தெரியாது. தெரியும்டா உனக்கு கடிக்கவே கடிக்காதடா. ஏய் நீ யாரு கடிச்சப்ப? गाइस சொன்ன குடுங்க சொல்லுங்க गाइस, சொன்ன கொன்றுவே. டேய் குறா நில்றா. லைவ் போறா டேய். இன்ஸ்டாகிராம்ல லைவ் போறா. இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் என்ன சேனல்? என்ன சேனல் இருக்கு? 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப அதுல லைவ் போடுறா. 1000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருந்தாலே லைவ் போடலாம்டா. அப்ப போடு. 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தா லைவ் போட முடியும். மேல இருந்தாலே லைவ் போட முடியும். அது ஆனா அன்னைக்கு அது தெரியாம ஏன்டா இருக்கிற இதுல. गाइस திருப்பிட்டே गाइस சீரியஸ்லி பிளேட் கேட்ட गाइस எல்லாரும் வாங்க. 3 மீன் பிடிச்சிட்டான். 3 மீன் பிடிச்சிட்டா. 2 ஊர் சாப்பிடலாம். இப்ப தூண்டி குச்சியை கொடுத்துட்டாங்க गाइस. இப்ப பாருங்க गाइस, கிணத்துல உள்ள மீன் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். புழு மாத்தி விடும். गाइस நீ வலையை தூக்க போறாங்க. இப்ப ஓகே சீரியஸ்லி गाइस, சீரியஸ்லி ஒண்ணும் இருக்காது. இப்படி 10 நிமிஷத்துக்கு ஒரு மீன் கிடைக்குது. நல்லா தெரியுறா, வெளியா தெரியுறா. சரி ஓகே. ஹலோ செக் கேக்குதா பேசுறா? சாயந்தரம் கடிக்காது கொண்டா. நான் எங்க கடிச்சுன்னா அது மீன்லாம் பாவம்டா.
கடுக்குன்னா குழம்பு தான்டா. இவன் இருந்தா பேச அமைச்சுக்கிறேன் இந்த பாரு கடிச்சு பாரு அந்த பாரு பாத்தியா அவன் எவ்வளோ அப்படின்னு 2 நிமிஷம் சொல்லலாம் கொடுத்துட்டேன். வணக்கம் வணக்கம் கைஸ் கடிக்குது கடிக்குது. நானும் மீனுடி தேர்ந்தது இன்னைக்கு தான் உட்கார வச்சா. இதுக்கு நீ அங்கனே உட்காந்துருக்கலாம் கூட. நல்லா விஸ்தாரமா உட்காந்துடா. ஏங்கடா இல்ல இல்ல புழுவை வெட்டி சாப்பிடுமா? அதுதான் நிறைய இருக்கு. நூடுல்ஸ் சொல்லுவோம், புழு நூடுல்ஸ் செய்வோம். பசங்க எல்லாம் சேர்த்து தெரியுமாடா? கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் கூட போட்டு வந்து வாரம் வந்து தெரியாது. கண்ணை முடி திங்க வேண்டியது. கருத்து முறுத்து ஒரு வாரிய கொலக்கொலன்னு இருக்கு. மண்ணு நெருங்க இதெல்லாம் ஈய சுத்தி வருது. வீடு மூக்குல கொட்டிட்டுறாமடா. கடிக்குதுடா மூக்கு விட முடியும். சளி பிடிச்சி ஒன்று சைடு அடப்பு இருக்கு. போடா சும்மா தண்ணி மந்திர போடா. நெஞ்சு தண்டா டேய். அது நெம்பு ரொம்ப ரொம்ப பேசுறான். சும்மாரா கடிக்க வர மாட்டேங்குது. டென்ஷன் 1080 இருக்கு. 1000 எக்ஸ்ட்ரா போடு. கடிக்க மாட்டேங்குது. வலையில சந்தோஷத்துக்கு கொடுத்துட்டு போடு. வலையில தனியா பாத்துட்டா என்னது மீன் அந்த ஓட்டையில பொத்துட்டு போயிருக்க. சின்ன மீனா விளையாட சின்ன மீனா விளையாட அங்கிட்டு போய் இந்த மீன் அங்கிட்டு போ அந்த மீன் கிட்ட. ஃபேமிலி எல்லாம் பீச்சு கூட்டி அங்க மயங்கிற கடல்ல விளையாட விட்டு வெடிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி மீனை விட பெரிய மீன் கூட்டி என்ன விளையாட ஓரமாடி வேடிக்கை பெரிய மீன் ஓடி மோதி சின்ன மீன் பொத்து இங்க வர்றான். நான் புடிச்சிருக்க இடத்துல ஒரு ஓட்டடா. அட நிக்க அட உள்ளித்துல போயாச்சு. அட தனக்கு உள்ள போய் அமுக்குடா. சொல்லிட்டே அவன்கிட்ட மீன் பிடிச்சா அங்கிட்டு போ. தூண்டில மாட்டல நம்ம வலைய போட்டு அரிச்சு எடுத்துட்டோம். முரட்டு மீனுங்க. சரியான மீன் இந்த மீன் பிடிச்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கா? உள்ள போச்சுன்னா உனக்கு கொண்டே அவ்வளவுதான்.
நாளைக்கு ரெண்டு விட்டு அப்ப நான் விட்டுட்டேன். இங்க கொடுத்துருவாங்களா? இங்க வாங்க வெளியில. ரொம்ப பெருமையா இருக்கு மீன் பிடிச்ச ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு மீனோட பிடிக்கல. நான் 3 மீன் பிடிச்சேங்க. மீன் பிடிச்சோம், நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இங்கிலீஷ் வரல. அடுத்த வாட்டி ஒரு பெரிய மீன் தெரியுது உள்ள, அதை பிடிக்கல, நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பா பிடிக்கிறோம். தூண்டில மாட்டலையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது, தலையில எழுதி இருக்கு, உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காதுடா அப்படிங்கிற மாதிரி. பார்ப்போம், அடுத்த வாட்டி தூண்டி போடுவோம், கிடைச்சிச்சுன்னா வலைய போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தூண்டில கிடைச்சுன்னா இதுக்கடா வலைய போடுற? அசிங்கப்படுத்துறாங்க, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது.